திருக்கணிதம்ங்கிறது துல்லியமாக கொடுக்கப்படுவது. இப்போ நம்ம என்ன பண்றோம், மார்ச் மாசம் 6ஆம் தேதி மாசி 22 2026 தான் சனி வராருன்னு இப்ப மீனராசிக்காரவங்க நினைக்கிறாங்க. மேஷராசிக்காரவங்க இன்னும் எனக்கு 7.5 ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அவங்களுடைய கணக்குப்படி. ஆனா வீட்டுக்கு வாசலுக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல இருந்து கும்பத்துல இருந்து அவர் இடம் மாறிட்டார். கும்பத்துல இப்ப இல்ல. அப்படின்னும் போது உங்களை அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவர் உங்க வீட்டுக்குள்ளதான் ரன்னிங்ல இருக்கார். அவருடைய நடைப்பயணம் உங்க வீட்டுக்குள்ளதான் நடக்குது. அப்ப உங்களை அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்க இடத்துல வந்து உட்கார்றதுக்குள்ள உங்களுக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ ஒரு மாநாடு நடக்குது. இப்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். மாநாடுனால பயமா இருக்கு. ஆமா, மாநாடு நடக்குதுன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாநாட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த மாநாட்டு பந்தலுக்கு வந்து உட்கார்ந்தா அவர் பேச போறாருன்னு அர்த்தம். அப்ப நடையில வராருன்னு வச்சுங்களேன், இப்ப அங்க சலசலப்பு இருக்குமா இருக்காதா? தலைவர் வராருன்னு கோஷம் இருக்குமா இருக்காதா? வந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப சனி உள்ள என்ட்ரி ஆகிறதுனால பாதிப்பு கிடையாது. அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் நாளையில இருந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார்.